வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னிக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 3 தக்காளி கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 7 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாயும் ஒரு 7 காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் வந்துட்டு நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் சட்னிக்கு. மற்ற மிளகாய் வந்துட்டு நல்ல காரத்தை கொடுக்கும். அதுக்காக இதை சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்திங்கன்னா அந்த தக்காளி சட்னியோட டேஸ்ட்டே வந்துட்டு தனியாக இருக்கும். நம்ம நிறைய தடவை வந்துட்டு நிறைய டைப்பில் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பூண்டு சேர்த்து செய்யும்போது இந்த தக்காளி சட்னியோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். எப்போதுமே தக்காளியோட அளவை விட வெங்காயத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும். நீங்கள் 3 தக்காளி எடுக்கிறீங்கன்னா 1.5 அல்லது 2 வெங்காயம் வந்துட்டு போதுமானதாக இருக்கும். வெங்காயத்தோட அளவு அதிகமாக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. மிளகாயும் வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் வந்துட்டு நல்ல காரமாக சாப்பிடுவோம், அதனால் நான் வந்துட்டு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா அதை அளவை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு மிளகாயெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நமக்கு தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா மேஷ் ஆகணும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் வந்துட்டு இஞ்சியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, பூண்டு மட்டும் சேர்த்தாலே போதுமானது. அதுவும் வெறும் 5 பல் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது பூண்டு அப்படின்னா, பூண்டு பல் பெருசாக இருக்குன்னா 5 பல் போதுமானது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்துட்டு ஒரு 6-7 அந்த மாதிரி சேர்த்துக்கணும். ரொம்ப அளவு அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு சேர்த்தா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்னா, அதிகப்படுத்திட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஸோ அதனால் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி, 2 வெங்காயம், அதுக்கு வந்துட்டு 5 பல் பூண்டு போதுமானது. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா ஆற வைக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமேட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அப்படியே ஏற்கனவே மிளகாயெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கடுகு கொஞ்சமாக நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.